ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மாற்றுத்திறனாளி பெண். எனக்குன்னு எந்த டேலண்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்குள்ளே வந்திருக்கிறேன். மற்றபடி இதில் வந்து நான் சாதிக்கிறதுக்கெலாம் என்கிட்ட எதுவும் இல்லை. சாதிக்கிற அளவுக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை என்கிட்ட எந்த டேலண்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரே ஒரு ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்னோடய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காண்டி நான் வந்திருக்கிறேன். என்னோடய ஃபேமிலியில் எல்லோரும் எனக்கு சப்போர்ட். எனக்கு இதில் வேணும்னு நான் வந்தேன்னாலும் எனக்கு என்னோடய ஃபேமிலியில் எல்லோரும் என்னோடய சந்தோஷத்துக்காண்டி ஓகே சொல்லுவாங்க. இது வேணான்னு சொன்னாலும் சரி ஓகே அப்படின்ட்டுருவாங்க. அதனால் என்னோடய ஃபேமிலியில் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் என்னோடய ஃபேமிலியாக தான் நினைக்கிறேன். ரெண்டாம் பட்சமாக எனக்குன்னு இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நம்பி நான் தான் வெளி உலகத்துக்கு வர முடியலையே தவிர என்னோடய வீடியோஸாவது வெளியில் போகல அப்படிங்கிற ஒரு நற்பாசையில் நான் இந்த யூடியூப்பில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பிடிக்கல ஓகே, ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அதை வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல. என்னை பிடிக்கலையா, என் மனசை மட்டும் கஷ்டப்படுத்தாமல் தூக்கி விட்டு போய்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கஷ்டத்தை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்குள்ளே வந்ததே. ஆனால் மறுபடியும் நான் காயப்பட விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக உங்களால் முடிஞ்சால் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னை காயப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னை காயப்படுத்துனீங்கன்னா நான் தாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக இதை விட்டுட்டு வெளியில் போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மற்றபடி இந்த யூடியூப்பில் வர்றதுனால நான் பெரியாள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் நேரம் நான் ரிலாக்ஸாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், என்னோட கவலைகளையும் மறக்க, என்னோட நிலைமையும் மறந்து இதுக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை மறுபடியும் கமெண்ட் மூலமாக ஒரு சில கமெண்ட்டுகள் என்னை கஷ்டப்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க ப்ளீஸ். இதுவரை பேசியிருக்கலாம். நல்ல கமெண்ட்டும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நல்ல கமெண்ட்ஸும் வந்திருக்கு. சில கமெண்ட்ஸ் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1 2 அப்படி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்திருக்கு. முடிஞ்சால் எனக்கு தைரியம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மனசில் முடிஞ்சால் இருப்பேன், ரன் பண்ணுவேன். இல்லையா உங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை. நான் வந்து இதுக்குள்ளே வந்ததே என்னோடய சந்தோஷத்துக்காண்டி. என்னோடய சந்தோஷத்தினால நீங்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதனால் தயவுசெய்து என்னை பிடிக்கலைன்னா தூக்கி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிக்கிறவங்களும் ஒரே ஒருத்தராவது இருப்பாங்கள்ல கண்டிப்பாக. அந்த ஒருத்தர் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சாரி, தப்பாக ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.